நடிகர் ரஜினியும் கமலும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா கொஞ்ச நாளா சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வருது. சமீபத்தில் நடந்த சைமா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல கமலே இதை உறுதிப்படுத்தி இருக்காரு. நானும் ரஜினியும் ஒன்னா சேர போறோம். கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு பிறகு இந்த இணைப்பு நடக்க போகுது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா நாங்க விரும்பி தான் பிரிஞ்சிருந்தோம். ஒரு பிஸ்கட்டை பிச்சு எங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை விரும்பினோம். அதை நல்லாவும் சாப்பிட்டோம். இப்போ பாதி பிஸ்கெட்டை போதும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வி வில் கம் டுகெதர்னு ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு கமலஹாசன். இந்த படத்துக்கு கதை, இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் பற்றின டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கதாகவும், இதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் 4 மாதத்தில் அறிவிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறதாகவும், அவர் கூட சேர்ந்து ரஜினியும் ரெட் ஜெயண்ட் இன்பன் உதயநிதி தயாரிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முக்கியமாக படத்தோட டைரக்டர் இன்னும் முடிவு செய்யவே இல்லையா. இப்போ வரைக்கும் KS ரவிக்குமாரா இருக்கலான்னு பேச்சு ஓடிட்டு இருக்கான். அதோட சங்கர் எல்லாம் அவுடேட்டட் ஆனதுனால இப்போ ட்ரெண்ட்ல இருக்க லோகேஷ் கனகராஜ், நெல்சனை வச்சு படம் பண்ணலான்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பயங்கரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இதோட வியாபாரம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த 2 பேரை வச்சு யாரு டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.